Hi friends, last video நம்ம filter function பத்தி பார்த்திருந்தோம். filter functionல ஒரு single value கொடுத்துட்டு multiple value retrieve பண்றது தான் பார்ப்போம். பட் multiple values கொடுத்து multiple values retrieve பண்றத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். லைக் இந்த டேட்டா செட்ல பாத்தீங்கன்னா அர்ஜுன் சொல்லிட்டு ஒரு யூசர் இருக்காங்கன்னா அந்த அர்ஜுன்ற யூசர் எத்தனை டைம்ஸ் அந்த டேட்டா செட்ல ரிப்பீட் ஆனாலும் நம்மளுக்கு filter functionல single value வச்சு நம்மளால எடுக்க முடியும். இதுவே மல்டிபிள் வேல்யூஸ் நம்ம வச்சு நம்ம அந்த டேட்டா செட்ல இருந்து ரிட்ரீவ் பண்ணோம்னா அது டஃப்பான விஷயம். லைக் ப்ராக்டிக்கலா பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க அர்ஜுன் நான் கொடுக்குறேன். ஸோ அர்ஜுன் கொடுத்துட்டு இந்த வேல்யூவை நான் ஃபெச் பண்றேன். ஈக்குவல் டு ஃபில்டர். எனக்கு என்ன வேல்யூ வேணும்? ஜஸ்ட் இந்த டேட்டா செட் வேணும். கமா அது எதோட மேட்ச் ஆகணும் இந்த நேம். ஸோ இந்த காலத்தோட மேட்ச் ஆகணும். ஈக்குவல் டு கொடுத்துட்டு நான் அர்ஜுனை செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்றேன். ஸோ அர்ஜுன்ன்ற ஒரு வேல்யூ வந்து எனக்கு ஜஸ்ட் சிங்கிள் டைம் தான் இருக்கு. இதுவே எனக்கு மல்டிபிள் டைம்ஸ் இருந்தாலும் அந்த வேல்யூஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கும். ஸோ எனக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. அடுத்த நேமும் நான் ஆட் பண்ணணும்னா கிருஷ்ணான்ற நேமும் எனக்கு வேணும் அப்படின்னா லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்த மாதிரி எப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ல ஜஸ்ட் உள்ள போயிட்டு மல்டிபிள் வேல்யூஸ் நம்ம கொடுப்போம். எப்படி கொடுப்போம்னா பிளஸ் சிம்பிள் கொடுப்போம். ஸோ சேம் தான் அந்த லிஸ்ட் ஆஃப் அரே செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டு இந்த கிருஷ்ணான்ற நேம் கொடுக்குறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு அர்ஜுனும் கிருஷ்ணாவும் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. மல்டிபிள் வேல்யூஸ் நான் கொடுக்க ஸோ இந்த கண்டிஷன்ஸ் வந்து நான் பிளஸ் கொடுத்துட்டு எழுதிட்டே போகணும். ஸோ அது வந்து ஒரு சின்ன 1 or 2 வேல்யூஸ் கொடுக்கும்போது அது ஈஸியாகவும் இருக்கும். பட் மல்டிபிள் வேல்யூஸ்க்கு இது சூட்டபிளா கேட்டீங்கன்னா இல்ல. ஸோ அதுக்கு இஸ் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம ரிசால்வ் பண்ணணும். ஸோ எப்படி பண்றதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நான் ஜஸ்ட் ஸோ எனக்கு ஒரு 14 யூசரோட இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஐ மீன் அசியூம் இந்த டேட்டா செட் வந்து ஒரு 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 10,000 லைன் ஐட்டம் இருக்கிற டேட்டா செட்டில் ஒரு 15 பேர் நீங்கள் எடுக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபில்டர் போட்டு தான் நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஜஸ்ட் ஃபில்டர் போட்டு 1 by 1 செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு 10 யூசர் தாண்டின உடனே உங்களுக்கு அது கொஞ்சம் செலக்ட் பண்ணுறதுல தடுமாற்றம் இருக்கும். பேசிக்காக எனக்கு இருக்கும். பட் அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல கண்டிஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். லைக் மேட்ச் ஃபங்க்ஷன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மேட்ச் ஃபங்க்ஷன் லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேட்ச் ஃபங்க்ஷனோட ஒர்க் என்னன்னா நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இந்த லிஸ்ட்ல எங்க இருக்குன்னு ஃபெச் பண்ணி தரது தான் நம்மளுக்கு மேட்ச் ஃபங்க்ஷனோட ஒர்க். ஸோ கமா எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்து 0 கொடுத்துட்டேன். ஸோ இங்க பாருங்க எனக்கு என்ன லிஸ்ட் ஆகுதுன்னா அந்த இந்த யூசர்ஸோட இந்த லிஸ்ட்ல இருக்கிற பொசிஷன்ஸ் கிடைக்குது. பட் எனக்கு சிங்கிள் வேல்யூ வேணாம். லைக் ஒரே ஒரு பொசிஷன் வேணாம். அது எங்கெங்கெல்லாம் ரிப்பீட் ஆகிருக்கோ அந்த பொசிஷன் எனக்கு வேணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா லுக்அப் வேல்யூ இருக்கிற இடத்துல லுக்அப் அரே ஆகும். லுக்அப் அரே இருக்கிற இடத்துல லுக்அப் வேல்யூவை நான் மாற்றி போட போறேன். லைக் F2 கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து லுக்அப் அரே. பட் ஆனால் எனக்கு அந்த லுக்அப் அரே வேணாம். லுக்அப் அரே தான் லுக்அப் வேல்யூவை நான் கொடுப்பேன். ஸோ ஆப்போசிட் சைடில் கொடுத்தேன்னா எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இங்கே கிடைச்சிருச்சு. ஸோ என்னே தான் இருக்கு. ஸோ அது நம்ம இக்னோர் பண்ணிடலாம் ஈஸியா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை இஸ் நம்பர்னு கொடுத்து நீங்க என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்தாலும் அது ஃபர்ஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வேல்யூவை ரிட்ரீவ் பண்ணணும். ஸோ எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நான் காப்பி பண்ணி எடுத்துட்டு இப்போ நான் ஃபங்க்ஷன் ஃபில்டர் ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஈக்குவல் டு ஃபில்டர். எந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னா லைக் எனக்கு டேபிள் வேணும். கமா நம்ம இப்போ காப்பி பண்ணி வச்சிருக்கோம் தெரியுமா ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை பேஸ்ட் பண்ணணும். ஜஸ்ட் க்ளோஸ் பிராக்கெட். நீங்க ஐ காலத்துல பாக்குறது ஜஸ்ட் டேட் வேல்யூ தான். நீங்க ஜஸ்ட் ஃபார்மேட் பண்ணா போதும். ஆட்டோமேட்டிக் சேஞ்ச். ஸோ ஜஸ்ட் சிங்கிள் வேல்யூ மட்டும் இல்ல. இந்த காலத்தை நான் F14 F17 இடத்துல ஜஸ்ட் அந்த ரெஃபரன்ஸ் 4ம் 17ம் ரிமூவ் பண்ணா போதும். இந்த என்டையர் காலத்தில் நான் எந்த இன்ஃபர்மேஷன் போட்டாலும் அது ரிட்ரீவ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 4 எடுத்து நான் இங்க பேஸ்ட் பண்ணா எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இங்க ஆட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஃபங்க்ஷனோட பேராமீட்டர்ஸ் சேஞ்ச் மூலமா உங்களுக்கு டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ உங்களோட ஒர்க்ல டே டு டே லைஃப்ல நீங்க எக்ஸல் யூஸ் பண்றீங்க இல்ல டெய்லி ரிப்போர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராசஸ் நீங்க டெய்லி ஒர்க் பண்றீங்க எக்ஸல்னா நீங்க கமெண்ட்ஸ்ல பிங்க் பண்ணுங்க. அதுக்கு ஈஸியான மெத்தட்ஸ் ஏதாவது இருந்தா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். தேங்க்யூ ஸோ மச்.